அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது அமாவாசை சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். அமாவாசை சந்திரனின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட மாதத்தின் துவக்க நாளாகவே போற்றப்படுகிறது. சிவபெருமான் ஆலயங்களில் மாதந்தோறும் சிறப்பு பெரும் பஞ்சம பட்ச உற்சவங்கள் அமாவாசை, பௌர்ணமி, மாத பிறப்பு, கிருஷ்ணபட்ச அஷ்டமி, கிருஷ்ணபட்ச சதுர்த்தி ஆகிய 5 தினங்கள் ஆகும். அமாவாசை பாவங்களை போக்கும் நாளாகவே பார்க்கப்படுகிறது. சிறப்பான நீராடலுக்குரிய நாளாகவும் போற்றப்படுகிறது. இன்றைய நாட்களில் வீடு வேலைக்கு வாசகால் எடுத்து வைத்தல், வீட்டு வேலை தொடங்குதல் தாராளமாக அமாவாசை என்று எந்த ஒரு நல்ல நேரம் பார்க்காமல் அமாவாசை நாட்களில் தாராளமாக செய்யலாம் என்பது ஐதீகமாகவே இருக்கிறது. அமாவாசை என்று முன்னோர்களை வழிபடுவது, தர்ப்பணம் கொடுப்பது, அவர்களுக்கு பிடித்தமான சமையல்களை சமைத்து படைப்பது, குல தெய்வத்தை வழிபடுவது, தானம் செய்வது போன்றவை உகந்தையாகும். காளி வழிபாடு சிறந்த நன்மையை தரும். மேலும் நீர்நிலைகளில் தர்ப்பணம் கொடுக்கலாம் அல்லது வீட்டிலேயே நீரும் இறைத்து, அதாவது வெள்ளும் நீரும் இறைத்து முன்னோர்களை தாராளமாக வழிபடலாம். அமாவாசை என்று முன்னோர்களை வழிபடுவதற்கும் அவர்களின் நினைவாக தர்ப்பணம் கொடுப்பதற்கும் உகந்த நாளாகவே பார்க்கப்படுகிறது. நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்கலாம் அல்லது வீட்டிலே எள்ளும் நீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்கலாம். இந்த அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவுகளை சமைத்து படையிலிட்டு காகத்திற்கு உணவளிப்பது சாலச் சிறந்தது ஆகும். இந்த அமாவாசை நாட்களில் குறிப்பாக உங்களுடைய கஷ்டங்களை, அதாவது உங்கள் மனதில் இருக்கும் கஷ்டங்கள், எது திருமண குறையாக இருக்கலாம், குழந்தை பேறு பாக்கியமாக இருக்கலாம், பண கஷ்டம் எதுவாக இருந்தாலும் நம் முன்னோர்கள் வழிபாடான குலதெய்வ வழிபாட்டை இன்றைய அமாவாசை நாட்களில் குலதெய்வங்கள் உக்கிரமாக இருக்கும் என்பது நம்பிக்கை. இன்றைய நாட்களில் குலதெய்வத்தை வழிபடுவது அவ்வளவு சிறப்பானதாகவே இருக்கிறது. தானம் செய்ய புண்ணிய நாளாகவே அமாவாசை நாள் இருக்கிறது. தானம் செய்வது புண்ணிய காரியமாக கருதப்பட்டாலும் குறிப்பாக அமாவாசை என்று தானம் செய்வது மிக மிக சிறப்பானதாகும். அமாவாசை என்று சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லதாகும். திருமணம் போன்ற சுப காரியங்களை இந்த நாள் செய்யாமல் இருப்பது நல்லது என கூறப்படுகிறது. குறிப்பாக அன்றைய நாட்களில் கடை திறப்பு, வீடு கிரகப்பிரவேசத்தை தவிர்த்துவிட்டு வீடு வாசக்கால் வைப்பது முக்கியமாக செய்யலாம். அமாவாசை என்று செய்யக்கூடாதவையாக அமாவாசை நாட்களில் வீட்டு வாசல் கண்டிப்பாக கோலம் போடாமல் இருப்பதே நல்லதாகும். அன்றைய நாட்களில் முன்னோர்கள் வந்து நம்மை வழிபட்டு நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் என நம்மை பார்ப்பார்கள். அந்த வீட்டு வாசலின் கோலத்தை பார்த்தால் கண்டிப்பாக உள்ளே வரமாட்டார்கள் என்பது நம்பிக்கையாகவே இருக்கிறது. மாமிச உணவுகளை அமாவாசை நாட்கள் தவிர்க்க வேண்டும். கண்டிப்பாக அமாவாசை நாட்களில் எவரையும் கோபமாக பேசாமல் இருப்பது சாலச் சிறந்ததாகும். எவரிடமும் ஒரு கெட்ட விதமான பெயர்களை எடுக்க வேண்டாம் மற்றும் குடுக்கல் வாங்கலை தவிர்த்துவிட்டு நல்ல ஆன்மீக முறையில் ஆன்மீக செயல்களை தொடங்குவது சாலச் சிறந்ததாகும். முக்கியமாக புதிய செயல்கள் தொடங்குவதை தவிர்ப்பது நல்லது. ஆனால் முன்னோர் வழிபாட்டிற்கு பிறகு நற்காரியங்களை கண்டிப்பாக செய்யலாம். அமாவாசை நாட்களில் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் குழந்தைகள் எவரேனும் இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு எலுமிச்சம்பழம் மூலம், பாட்டி வைத்தியம் மூலம் நீங்கள் தாராளமாக சுற்றி போடலாம். திருஷ்டி அவ்வளவு சிறப்பாக அமாவாசை நாட்களில் செய்தால் வீடுகளுக்கு திருஷ்டி சுற்றி போடுதல் குழந்தைகளுக்கு, பெரியோர்களுக்கு அனைத்து விதமான ஒரு திருஷ்டி காரியங்களுக்கும் ஏற்ற நாளாகவே அமாவாசை நாள் இருக்கிறது. அமாவாசை என்று வீடு துடைக்கலாம். கண்டிப்பாக அமாவாசை என்பது எதிர்மறை ஆற்றலை சுத்திகரிக்கும் நாளாகவே பார்க்கப்படுகிறது. எனவே இந்த நாள் வீட்டை சுத்தம் செய்வதில் எந்த தீங்கும் இல்லை. அமாவாசையை எதிர்மறை ஆற்றல் நீக்கும் நாளாக கருதி பலர் இந்த நாள் வீட்டம் சுத்தம் செய்வார்கள். சிலர் அமாவாசை என்று எந்த ஒரு சுபகாரியத்தையும் செய்யாமல் இருப்பது நல்லது என கருதுகிறார்கள். எனவே உங்கள் நம்பிக்கை பொறுத்து நீங்கள் அமாவாசை என்று வீடு சுத்தம் செய்யலாம் அல்லது தவிர்க்கலாம் என்பது நம்பிக்கையாகவே இருக்கிறது. அமாவாசை என்பது சூரியனும் சந்திரனும் இணையும் நாளாகும். இது எதிர்மறை ஆற்றலை குறிப்பதாக கூறப்படுகிறது. எனவே வீட்டம் சுத்தம் செய்வதன் மூலம் இந்த ஆற்றலை நீக்க முடியும் என நம்பப்படுகிறது. பலர் அமாவாசை சுபகாரியங்களுக்கு உகந்த நாளாகவே கருத மாட்டார்கள். எனவே அவர்கள் இந்த நாள் வீடு துடைப்பதையும் தவிர்ப்பார்கள்.
உங்கள் நம்பிக்கை என்ன என்பதை பொறுத்து நீங்கள் அமாவாசை என்று வீடு துடைக்கலாமா வேண்டாமா என நீங்கள் தாராளமாக முடிவு செய்து கொள்ளலாம். அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடும் சிறந்த நாளாகவும் கருதப்படுகிறது. எனவே நீங்கள் விரும்பினால் முன்னோர்களுக்கு பூஜை செய்துவிட்டு அதன் பிறகு வீட்டை சுத்தம் செய்யலாம் என்பது நம்பிக்கையாகும். கண்டிப்பாக இந்த நாட்களில் இவ்வாறு செய்து வழிபடுங்கள். அமாவாசை என்று பொதுவாக அமாவாசை நாட்களில் நகம் மற்றும் முடி வெட்டுவதை தவிர்க்க வேண்டும். இருப்பினும் அமாவாசை நாட்களில் மொட்டை அடிப்பதற்கான காரணங்கள் மற்றும் சாஸ்திர ரீதியான விளக்கங்களை தெரிந்து கொள்வது நல்லது. சிலர் இதை முன்னோர் வழிபாட்டிற்காகவும் ஆன்மீக பயிற்சிக்காகவும் செய்கிறார்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.